சமீரா, ஃபமீனா அப்படிங்கிற 2 குழந்தைங்க எப்பயும் போல ஸ்கூலுக்கு போகும்போது புதுசா ஒண்ணு நோட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெட்டை பிறவிங்க. ஆனா, அவங்கள மாரியே அவங்க ஸ்கூல்ல நெறைய ரெட்டை பிறவிங்க வரத பார்த்துருக்காங்க. நார்மலா ஒரு ட்வின்ஸ பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா, இந்த ட்வின்ஸுக்கே ஆச்சரியம் தர மாரி அங்க எக்கச்சக்க ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. சரி நம்மள மாரியே இன்னும் எத்தன பேர் இங்க ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவங்க வேடிக்கையா எடுத்த கவுண்ட்ல மொத்தம் அந்த ஸ்கூல்ல 24 ட்வின்ஸ். என்னடா ஸ்கூல்லயே மொத்தம் 24 ட்வின்ஸ் இருக்கமே! அப்ப நம்ம ஊர் பூரா எத்தன பேர் இருக்கோம் அப்படின்னு அவங்க கணக்கெடுத்து பார்த்ததுல மொத்தம் 200 ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. இந்த ட்வின் சிட்டி இந்தியால எங்க இருக்குன்னு வீடியோட கடைசியில சொல்றேன். மறக்காம பாருங்க. 2008ல அந்த கிராமத்துல மொத்தம் 200 ட்வின்ஸ கண்டுபிடிச்சாங்க. இப்போ லேட்டஸ்ட்டா வந்த ரிசல்ட் படி, அங்க இருக்க 2000 குடும்பத்துல மொத்தம் 400 ட்வின்ஸ் இருக்காங்க. அது எப்படி ஒரு நாட்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் இத்தன ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனா இதுதான் அவங்க ரெட்டையர்களா பிறக்கறதுக்கான காரணம்னு இன்னும் யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. கேரளால இருக்க கோதினி அப்படிங்கிற கிராமத்துல தான் இத்தன ரெட்டையர்கள பார்க்க முடியும். புதுசா ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல புது இன்ஃபர்மேஷனோட உங்கள பார்க்குறேன். அன்டில்